ஓகேப்பா, குட் ஈவினிங். அதே மாடலில் அடுத்த சம். இது கொஸ்டினில் கிடையாது, அதாவது நம்ம புக்கில் கிடையாது, ஆனால் டெஸ்ட்டுக்கு வரும். 7 + 77 + 777 ப்ளஸ் அப் டு n உறுப்புகளின் கூடுதல். n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன், SN ஃபார்முலா எழுதணும். SN = A × r⁻n - 1 / r - 1. இங்கே ஏயும் 10 தான், ஆரும் 10 தான். இப்போ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதனால் கண்டிப்பாக எழுதிடணும். இப்போ கொடுத்துருக்குற கொஸ்டினுக்கு நான் பேர் கொடுக்க போகிறேன் SN. கூடுதல்ங்கிறதுனால SNன்னு பேர் கொடுக்கும். கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிக்கணும். 7 + 77 + 777 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஏன் இப்போ வரைன்னு போட்டுட்டோம்னா கூடுதல்னு இங்கே எழுதிட்டோம். கூடுதல் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டோம். SNனாலே கூடுதல், கூடுதல் ஈக்குவல்ட்டுன்னு எழுதினால்னால் வரைன்னு போட்டால் போதும். இப்போ இதில் நான் 7 வெளியில் எடுக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து மார்ஜின் இருக்குது, மார்ஜினுக்கு அடுத்தே ஈக்குவல்ட்டு தான் வரும். மார்ஜினுக்கு அடுத்தே ஈக்குவல்ட்டு தான் வரும். மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். 7 வெளியில் எடுக்கிறேன். அப்போ 7 இருக்கிற இடம்லாம் 1 ஆயிரும். 7 இருக்கிற இடமெல்லாம் 1 ஆயிரும். n உறுப்புகள் வரை. அவ்வளோதான். இப்போ அந்த 7 வெளியில் எடுத்தாச்சு. நான் 7 9ஆல் வகுத்து 9ஆல் பெருக்க போகிறேன். அப்போது 7/9 வெளியில் போட்டேன். 9ஆல் பெருக்கிறதெல்லாம் உள்ளே பெருக்க போகிறேன். அப்போ இந்த 1 இருக்கிறதெல்லாம் 9ஆக மாறிடும். அப்போ அதை எப்படி 7 எல்லாம் 1ஆ மாறிச்சோ அதே போல் இப்போ 1 எல்லாம் 9ஆக மாறிடும். ஒரு 1 இருந்தால் 1 9, 2 1 இருந்தால் 2 9, 3 1 இருந்தால் 3 9 ப்ளஸ் அப் டு எது வர n உறுப்புகள் வரை. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 7 வெளியே எடுத்ததுலேருந்தே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இங்கே க்ளோஸ் பண்ணணும், இங்கே ஆரம்பிக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணணும், இங்கே ஆரம்பிக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 7/9 கடைசி வரை உண்டு. இப்போ 7/9, இந்த 9ஐ நான் 10 - 1ன்னு போட போகிறேன். 10 - 1 ப்ளஸ் 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. அவ்வளோதான், ப்ராக்கெட் போட்டாச்சு. ப்ராக்கெட் இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட், உள்ளெல்லாம் குட்டி குட்டி ப்ராக்கெட். ஏன்னா இந்த 10 - 1ங்கிறது 9 தான், ஒரே நம்பர் தான், அதனால் அது குட்டி ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ளஸ் அடையாளம் மறக்காமல் இடையில போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது 7/9. 10 கலெக்ட் பண்ணுறேன். 10, 100 கலெக்ட் பண்ணால் 10 ஸ்கொயர், 1000 கலெக்ட் பண்ணால் 10 கியூப் ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. 2ஆக பிரிக்கிறோம். இதை 2 தொடராக பிரிக்கிறோம். இது கூட்டு தொடர் இல்லை, பெருக்கு தொடர் இல்லை, தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்தாச்சு. இப்போ இந்த -1 -1 -1 எல்லாத்துலேயும் இருக்குது. எத்தனை தடவை இருக்குது? n தடவை இருக்குது. அப்போ -1 × n = -n வரும். அப்போ அந்த -n போட்டுறணும், மறக்காமல் போட்டுறணும், -n. ஓகே. இப்போ 7/9. இப்போ இது வரைன்னு இருக்குல்ல, அது வர தான் இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் ஏக்கும் 10 போடணும், ஆருக்கும் 10 போடணும். அப்போ என்ன ஆயிரும்? 10 × 10⁻n - 1 / 10 - 1. பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்கிற இடத்துல 10 போட்டிருக்கேன், ஆர் இருக்கிற இடத்துல 10 போட்டிருக்கேன். வேறு எந்த மாற்றமுமே இல்லை. மைனஸ் இந்த எண்ணு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் டு 7/9 10 10⁻n - 1 / 10ல் 1 கழிச்சா 9 -n. வேறு இந்த இடம் மட்டும்தான் மாற்றிருக்க, வேறு எதுவும் மாற்றலை, மீதியெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், 7/9 இந்த கணக்கில் 7/9 இது ரெண்டுமே ஒரே மடங்கு இல்லை, 3ன் மடங்கோ அப்படி எதுவுமே இல்லை. 3 33 அந்த கணக்கில் 3ன் மடங்கு இருந்ததுனால நம்ம அடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் மாற்றி எழுதணும். அதே மாதிரி 6 66 அந்த கணக்கும் 3ன் மடங்காக இருந்ததுனால இந்த 9ஐயும் 6ஐயும் அடித்து அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணோம், இதை கேன்சல் பண்ணிவிட்டு. ஆனால் இப்போ 7ஐயும் 9ஐயும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால இந்த சம்மு 5 55 கணக்கு மாதிரியே அப்படியே பெருக்கி போட்டுறணும். 7 10 70, 9 9 81, மேலே 10⁻n - 1 பை 7n. அப்போ 7n பை கீழே 9. திரும்பியும் சொல்கிறேன், 7 × 10 70, 7 10s are 70, 9 9s are 81. அடுத்தது 10⁻n - 1. இங்கே n இருக்குது, 7 × n = 7n பை 9. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
இதோட 4 கணக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த 4 கணக்கில் ஒரு கணக்கு இப்போவே கண்டிப்பாக பப்ளிக் கொஸ்டினில் பிரிண்ட் ஆயிருச்சுன்னு நீங்கள் நம்பணும். அந்தளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து திரும்ப 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 கேட்பாங்க. கண்டிப்பாக 5 மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இதில் எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த 7 வெளியில் எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போடுற இந்த இடத்துக்கு 1 மார்க்கு. 1 + 1 2 ஆயிடுச்சா? அதுக்கடுத்து இது வர செய்கிறதுக்கு 1 மார்க். எது வர? இந்த 9 10 - 1 பிரித்து எழுதி போடுற வர 2 தொடரை, ஒரே தொடரை 2 தொடராக மாற்றுற வர 1 மார்க்கு. 3 மார்க்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்பு வர 1 மார்க்கு, இந்த ஸ்டெப் வர 1 மார்க், 4 மார்க். அதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த லாஸ்ட் ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு 1 மார்க், 5 மார்க். மொத்தம் இப்படி தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினை வச்சு மீதி 3 கொஸ்டினுக்கும் நீ மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, இந்த நம்பர் 7 வெளியே பிரித்து போட்டு ஒன்று ஒன்றா உள்ளே மாற்றுறதுக்கு 1 மார்க்கு, திரும்ப 9 10 - 1ன்னு போட்டு பிரித்து போட்டு 2 தொடராக மாற்றுறதுக்கு 1 மார்க்கு, திரும்ப ஃபார்முலா அப்ளை எங்கே பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு 1 மார்க்கு, அப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல தப்பு விட்டிங்கன்னா 4 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, 1 மார்க் தான் போகும். அதனால் தப்பு விட வாய்ப்பே இல்லை. இதை திரும்ப திரும்ப இந்த ஸ்டெப் மட்டும்தானே மாறும் எல்லா மற்ற 2 கணக்குலையும். அதை மட்டும் சேர்த்து படிச்சுக்கிட்டால் போதும். 5க்கு 5 மார்க் வாங்கிக்கலாம். இதில் மெயினாக ஞாபகம் வைக்க வேண்டியது, இந்த வெளியே நம்பரை எடுத்ததுலேருந்து ப்ராக்கெட் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணணும் கடைசி ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் வர. அதே சமயத்தில் மார்ஜினுக்கு அடுத்து எஸ்என்னு இந்த கணக்குக்கு பேர் கொடுக்குறோம். எஸ்என் =1 போட்டால் 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல்ட்டும் வரிசையாக வரும். அந்த மார்ஜின் அதுக்கடுத்து ஈக்குவல்ட்டு, அதுக்கப்புறம் தான் மொத்த கணக்கு வரும். என்ன நம்பராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த மார்ஜினுக்கு அந்த பக்கம்தான் வரும். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுட்டு செய்யணும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.